ஹாய் குட்டீஸ், இன்றைய கதை கேட்க தயாரா? இன்றைய கதை முடித்தால்தான் வெற்றி. அமைதியாக படுத்துக்கொண்டு கதையை கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் ஒரு விஷயம் செய்யவே மாட்டான். ஆரம்பிப்பான், ஆனால் முடிக்க மாட்டான். அந்த சிறுவனை பற்றி இன்று நாம் காண்போம். அந்த சிறுவன் பெயர் அருண். அவன் மிகவும் நல்ல பையன். ஆனால் அவன் எந்த விஷயத்தையும் ஆரம்பித்தால் அதை முழுதாக முடிக்கவே மாட்டான். படம் வரைவான், பாதியில் விடுவான். பாடம் படிப்பான், பாதியில் விடுவான். விளையாடுவான், சீக்கிரம் சலித்து விடுவான். அவனுடைய அம்மா அவனிடம் எப்பொழுதும் சொல்லுவார், அருண், ஆரம்பிச்சதை முடிச்சாதான்ப்பா நல்லது என்று. ஆனால் அருண் அதை கவனிக்கவே மாட்டான். ஒரு நாள் அருண் ஆசையாக ஒரு அழகான பூச்செடியை தொட்டியில் நடுகிறான். அம்மா, இதுல சிவப்பு ரோஜா பூக்கும் பாருங்க என்று மகிழ்ச்சியாக கூறினான். முதல் 2 நாட்கள் உற்சாகமாக தண்ணீர் ஊற்றுகிறான். 3வது நாள் அவனுக்கு சலிப்பு வந்து விடுகிறது. பந்து விளையாட போய்விடுகிறான். அடுத்த 1 வாரம் அந்த செடியை பற்றி அவன் நினைப்பதே இல்லை. ஒரு நாள் மாலை தற்செயலாக தோட்டத்திற்கு செல்கிறான். அங்கே அவன் நட்ட அந்த செடி வாடி சுருங்கி தரையை நோக்கி சாய்ந்து கிடக்கிறது. இலைகள் கருகிவிட்டன. அருணுக்கு இதயம் கனத்தது. அவன் பாதியில் விட்ட மற்ற விஷயங்கள் உயிரற்றவை. ஆனால் இந்த செடி உயிருள்ளது. அவனது பாதியில் விடும் பழக்கம் ஒரு உயிரையே கொல்ல பார்க்கிறதே என்பதை உணர்கிறான். அவன் ஓடிப்போய் தண்ணீர் எடுத்து வருகிறான். சாரி செடியே, இனிமே உன்னை விடமாட்டேன் என்று அழுகிறான். அடுத்த சில வாரங்கள் அருண் தன்னை மாற்றிக்கொண்டான். மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் அவன் அந்த செடியை மறக்கவே இல்லை. செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது அவனது முதல் வேலையானது. ஒரு நாள் காலை அருண் கத்தினான், அம்மா, சீக்கிரம் ஓடி வாங்க. அம்மா வந்து பார்க்கிறார். அந்த செடியில் ஒரு அழகான சிகப்பு நிற ரோஜா மலர்ந்து சிரித்தது. அம்மா அருணை பார்த்து சொன்னார், அருண், பாத்தியாப்பா, இந்த ரோஜா எவ்வளவு அழகா இருக்கு. இந்த ரோஜா இவ்வளவு அழகாக இருக்க காரணம் நீ அதை தொடங்கினது இல்லை, இதை விடாம செஞ்சதுதான் என்று கூறினார். அருண் தன் தவறை உணர்ந்தான். இனிமே என் வாழ்க்கையில எதையும் நான் பாதியில விடவே மாட்டம்மா என்று கூறினான் அருண். அன்று முதல் அருண் அரைகுறை அருண் அல்ல, முழுமையான அருண். குட்டீஸ், இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை, அதை கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோட செஞ்சு முடிக்கிறது தான் வெற்றி. ஓகே குட்டீஸ், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். இனிய கனவுகள்.